இங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒன்று வந்து எல்டிஎல், ஒன்று ஹெச்டிஎல். ஒருத்தர் அடுக்கிறதும் ஒருத்தர் பெருக்கிறதும் பப்பா முடியலை சாமி. அது எல்டிஎல் எப்படின்னா லூஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா பண்ணுறது பூரா தேவையில்லாத வேலை. ஹெச்டிஎல் வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தி, ஓகேவா, அது நமக்கு ரொம்ப தேவையானது. இப்போ இவங்க 2 பேரும் பண்ணுற வேலை என்னங்கிறத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எல்டிஎல் பிடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி. சும்மா இல்லாமல் போய் லிவரில் இருக்கிற கொழுப்பு, எங்கே இருக்கிற கொழுப்பையும் கூட்டு வந்து நம்மளோட ஆர்டரியிலெல்லாம் வந்து போய் வந்து கரையாம்பூத்து மாதிரி சேர்த்து வைக்கிறது தான் இந்த எல்டிஎல்லோட வேலையே. ஹெச்டிஎல் வந்து அழகாக வந்து நீ போமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்டரியில் இருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப லிவருக்கு போமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றோம். இது ஹெச்டிஎல் பண்ணுற வேலை. இப்போ இந்த எல்டிஎல் வந்து கூட்டு வந்து எங்கே இருக்கிறதையும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து போகிற வழியெல்லாம் அடைச்சிக்கிட்டு நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி எல்லாம் வரது, ஓகேவா, அந்த பிளாக்கேஜ் எல்லாம் வரது. அதனால தான் ஹெச்டிஎல் அப்படி கிடையாது, இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறதுனால ஹெச்டிஎல் சூப்பர். இப்போ விஷயம் என்னன்னா, பேக்கெட்டில் எல்டிஎல் ஹெச்டிஎல்னு போட மாட்டாங்க, ஆனால் அதுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஓஹோ நீ வந்து கெட்ட ஆளா, உன்னை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் வந்து லாஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த எல்டிஎல் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை, அதுவே ஹெச்டிஎல் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஹெச்டிஎல் அதிகமாக எல்டிஎல்ல வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அப்போது நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும், நம்மளோட ஹார்ட் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும். நம்ம எப்படி இந்த பொருளில் என்ன கொலஸ்ட்ரால் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு பேக்கெட் எடுங்க, திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டு, டிரான்ஸ் ஃபேட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுடைய பேடு கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுன்னு அர்த்தம், ஓகேவா. அதே வந்து அந்த பேக்கெட்டில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உங்களோட ஹெச்டிஎல், அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடியாக இருக்காது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜோன்சிடா ஃபுட்ஸில் அதுக்குன்னே உங்களுக்கு டெய்லி பேக்கடாகவே வந்து உங்களுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.